என்னடா அக்கா கிச்சனை விட்டுட்டு இங்கே வந்து தோட்டத்தில் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு சங்குப்பூ டீ போட போகிறேன். அதுக்கான பூ தான் இது. நல்லா பார்த்துக்குங்க. டீ போகிறதெல்லாம் இருக்கட்டும். அந்த டீ எதுக்காக போடுறீங்கக்கான்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இது மெயினாக வந்து பெண்களுக்காக தான். அந்த வயிற்று வலி வருது பாருங்க, அந்த நாள் அப்போ வந்து நம்ம காலையிலே வெறும் வயிற்றுல சாப்பிடாத டீ காப்பி எதுவுமே குடிக்காம அதுக்கு பதில் நம்ம இந்த சங்குப்பூ டீ போட்டு குடிச்சோம்னாக்கா ஓரளவுக்கு வயிற்று வலி நமக்கு குணமாகும். இது வந்து எங்கள் மாமியார் சொன்ன எனக்கு கை வைத்தியம் இது. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி சூடு பண்ண போகிறோம். இந்த பக்கம் தண்ணி சூடாகிட்டு இருக்கட்டும். நீங்கள் கேட்டதுக்கான பதில் இதுதான். இது மாதிரி புது பாத்திரத்தில் நீங்கள் சோறு வடிச்ச தண்ணியை 2 நாள் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொத்து சட்டியை மட்டும் கீரையும் கல் உப்பையும் போட்டு கடைஞ்சி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. பாருங்க, உங்கள்கிட்ட பேசுறதுக்குள்ள இங்கே நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த பூ இதில் சேர்த்துலாம். தண்ணி எந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே வடிகட்டி தேனை ஊற்றினா எனக்கான சங்குப்பூ டீ ரெடி. இன்னொரு கிளாஸில் லைட்டாக லெமனை ஊற்றி கலரை மாற்றினா அவருக்கான டீயும் ரெடி. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்தாப்பா. சரி, கொண்டாப்பா. இதே மாதிரி நீங்களும் சிம்பிளாக ஒரு தடவை செஞ்சு பாருங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கு. இந்த டீயும் சூப்பருங்க.